ஷம்பாலா அப்படின்ற அந்த நகரத்தை தேடி ஹிட்லர்ல இருந்து பல பேர் இப்ப வரைக்கும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாய நகரம். இந்த நகரத்துக்கு தூய்மையான மனம் இருக்கவங்க மட்டும்தான் போக முடியுமா? அது மட்டும் இல்லாம இந்த நகரத்துலதான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசியால இருக்கக்கூடிய பல ரிலீஜியன் மெத்தாலஜிஸ்ல இந்த நகரத்தை பத்தி வேற வேற பெயர்ல சொல்லியிருக்காங்க. இந்த நகரம் ஒரு 8 இதழ்கள் இருக்கக்கூடிய தாமரை மலர் போல அந்த இடத்தை சுத்தி பனிமலைகள்லாம் சூழ்ந்திருந்து தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமா இருக்குமா? அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மக்கள் எல்லாருமே யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத நல்ல உள்ளம் கொண்டவங்களாக, கள்ளம் கவடம் இல்லாத மனிதர்களாக கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்களாம். ஆனா எல்லாத்துலயும் காமனா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னைக்கு இந்த உலகத்துல அதர்மம் அதிகமாகுதோ அப்ப 25வது அரசராக விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து அந்த நகரத்துல பிறந்து அங்க இருக்கக்கூடிய நிறைய படை வீரர்களோட இந்த கலியுகத்தை அழிச்சு ஒரு சத்திய யுகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யுகம் 4 இருக்கு அப்படின்னு நம்புற எல்லாருமே விஷ்ணுவுடைய கல்கி அவதாரத்தை நம்புறதுனால இந்த ஷம்பாலாவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு புத்த மத துறவி அழகா ஒன்று சொல்லியிருப்பாரு, எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஷம்பாலாவை நீங்க தேடுறதுக்கு பதிலா உங்களுடைய மனசை நீங்க தூய்மைப்படுத்திக்கிட்டு பிறருக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களாக நீங்க எப்ப மாறணும்னு யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த உலகமே சம்பாலாவா தான் மாறும். அது மட்டும் இல்லாம கல்கியும் இங்க வரணும்ன்ற ஒரு அவசியமும் இருக்காது.